Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்க்க போற டாபிக் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த டாபிக் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ இந்த கிளாஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் எடுத்து பார்க்க போறோம். பிளஸ் புக்ல இருக்க டாபிக் பிளஸ் கரண்டா என்ன கவுன்சிலிங் மீட்டிங்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீடைலா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். as usual நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுக்கு முன்னாடி மறைமுக வரி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். அதாவது பண்டைய காலத்துல இருந்து சுதந்திரம் அடைஞ்ச போது அதுக்கப்புறம் வேட் வர முன்னாடி எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேட், ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன வரி இருந்துச்சு, வேட் தான் இருந்துச்சு. சோ அந்த வேட்டை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம புரியறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த வேட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம வேட்ல இருந்து ஜிஎஸ்டிக்கு மாறணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள போக போறோம். ஜிஎஸ்டினா என்ன, அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்கு என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். அதாவது ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட அமைப்பு எப்படி இருக்கும், அந்த ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஜிஎஸ்டி கவுன்சிலோட பங்கு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இப்ப லேட்டஸ்டா ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ப்ரீவியஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், முந்தைய மறைமுக வரி அமைப்பு. பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி டாக்ஸ கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷாவும் கலெக்ட் பண்ணாங்க, அதை இது ஒரு பொருளாவும் கலெக்ட் பண்ணாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரால, கௌடில்யர் எழுதினிய அர்த்த சாஸ்திரால தான் இதை கொடுத்திருக்காங்க. பண்டைய காலத்துல வரி அப்படிங்கிறது பொருளாவும் ரொக்கமாகவும் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சால்ட், சுகர், அதாவது உப்பு, ஜீனி, அதுக்கப்புறம் வாகன எரிபொருள்லாம் இருக்குல்ல, அதுக்கு மத்திய கலால் வரி அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது எப்போ, 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைந்த போது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் லெவல், அதாவது மத்திய லெவல்ல என்னதான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மத்திய கலால் வரி தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது விற்பனை வரி அப்படிங்கிறத விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1987ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல்ல ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, மத்திய கலால் வரி என்ன இருந்துச்சுல, அதுக்கப்புறம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, மோட் வேட் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா ஸ்டேட்ல என்னதான் இருந்துச்சு, சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி அப்படிங்கிறதா இருந்துச்சு. வேட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் டாக்ஸ். சோ இந்த சேல்ஸ் டாக்ஸ பத்தி நம்ம ஓரளவுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேட்டை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வேட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சோ சேல்ஸ் டாக்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் இந்த காட்டன், பருத்தியோட விலை என்ன அப்படின்னா 100 ரூபாய். அந்த பருத்திக்கு விதிக்கக்கூடிய வரி எவ்வளவு அப்படின்னா 10%. அப்படின்னா எவ்வளவு, 10 ரூபாய். அப்ப 10 ரூபாய்னா மொத்தம் எவ்வளவு, 110 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க, இந்த பருத்திய இவங்களுக்கு விக்கிறாங்க. இவங்க அந்த பருத்திய வாங்கி அதை ஒரு ஆடையா மாற்றி என்ன பண்றாங்க, கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. சோ இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின அந்த பருத்திய சட்டையா மாத்தி 150 ரூபாய்க்கு விற்கணும். அதாவது அந்த 50 என்னது மதிப்பை கூட்டுறாரு, 50 ரூபாய் மதிப்பு கூட்டுறாரு. ஆனா அந்த 50 ரூபாய் மதிப்பு கூட்டும் போது 10%, 10 ரூபாய் எதுக்கா போயிருது, வரியா போயிருது. அப்ப இவர் 50 ரூபாய் மதிப்பை கூட்டினாலும் அதுல 10 வரியா கட்டுறதுனால இவர் எவ்வளவுதான் மதிப்பு கூட்டுறதா ஆகும், 40 ரூபாய் மதிப்பு கூட்டுற மாதிரி தான் ஆகும். அப்போ இவர் கஸ்டமர்ல கொண்டு போய் விற்கும் போது என்ன பண்ணுவாரு, இந்த 180க்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடி டாக்ஸ் விதிப்பாங்க. அப்ப அதுல எத்தனை சதவீதம் டாக்ஸ் போடுவாங்க, 10% டாக்ஸ் போடும்போது 15 ரூபாய் ஆகும். சோ இப்ப இவங்க கிட்ட போய் ரீச் ஆகும் போது 165 ரூபாய்க்கு அந்த சட்டையை விற்கிறாங்க. அப்ப 100 ரூபாய்க்கு வாங்குற காட்டனு 10% டாக்ஸ் போட்டு 110க்கு விற்கிறாங்க. சோ 110 ரூபாய்க்கு அந்த காட்டனை வாங்கி அவர் என்ன பண்றாரு, ஒரு சட்டையா மாத்தி 180 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்க. அதுல ஒரு 10% டாக்ஸ் போட்டு 165 ரூபாய் ஆயிருது கஸ்டமர் கிட்ட போய் போகும்போது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப இந்த 165 ரூபாவை பாத்தீங்கன்னா இதுல என்ன டாக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டன் விற்கும் போது ஒரு 10 ரூபாய் டாக்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. அதே மாதிரி அந்த சட்டையை கன்வெர்ட் பண்ணி கஸ்டமருக்கு விற்கும் போது அதுல ஒரு 15 ரூபாய் டாக்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. சோ இந்த மாதிரி டாக்ஸ் ஆட் ஆகிட்டே போறதுனால என்ன ஆகுது, விலை கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம இதுல பாக்குறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான்.
இப்போ இது பெரிய ப்ராசஸா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த காட்டனை வாங்கி யாரு வாங்குறாங்க? இந்த தயாரிக்கிற ஒருத்தவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அத ஹோல்சேலர்கிட்ட போய், ரீட்டெய்லர்கிட்ட போய், கஸ்டமர்ட்ட போய் ரீச் ஆகுது. இப்படி 5 செயின் ஆகும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது, கடைசி கஸ்டமர் கையில போய் ரீச் ஆகும்போது, விலைவாசி வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுது. இதுதான் சேல்ஸ் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சோ இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, அடுத்து இதுல ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் டாக்ஸ்ல அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக 1991ல இவர் ராஜா செல்லையா இவரோட தலைமையில ஒரு கமிட்டி, டாக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டி, அதாவது வரி சீர்திருத்த குழுவை வந்து என்ன பண்றாங்க, நியமிக்கிறாங்க. இவர் தான் என்ன பண்றாரு, இந்த மாதிரி டாக்ஸ் ஒவ்வொரு டாக்ஸுக்கு மேல டாக்ஸா போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விலைவாசி அதிகமாகும். அதனால இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழு எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. இவர் ராஜா செல்லையா இவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் டாக்ஸ் ரிஃபார்ம். ஏன்னா இவர் தான் வேட் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஜிஎஸ்டியும் வேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால நம்ம இந்தியால டாக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னா இவர் ராஜா செல்லையா தான். 1991ல இந்த கமிட்டி போட்டுருவாங்க. இவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் என்ன கொண்டு வருவாங்க, வேட் அப்படிங்கறது இந்தியால கொண்டு வருவாங்க. சோ வேட் அப்படிங்கறது இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ரெக்கமெண்ட் பண்ணிடுவாரு. ரெக்கமெண்ட் பண்ணதை பேஸ் பண்ணி சென்ட்ரல்ல April 1, 2000 இந்த டேட்ல என்ன கொண்டு வந்துருவாங்க, இவர் சொன்ன அந்த சென் வேட் அப்படிங்கறத கொண்டு வந்துருவாங்க. அதாவது முன்னாடி மோட் வேட்னு இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல, அதை இப்ப சென் வேட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. சோ மத்த ஸ்டேட்ல எல்லாமே எந்த இயர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணுங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2005ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட்டுமே இதை வந்து 2005ல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, 2005ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டா தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. 2005ல தானே எல்லா ஸ்டேட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹரியானா மட்டும் வாலண்டியரா என்ன பண்ணுவாங்க, 2003லயே நாங்க இந்த வேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் வேட்டை வாலண்டியரா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. இது நம்ம புக்ல கொடுத்திருக்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து டைரக்டா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதை கண்டிப்பா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா ஹரியானா தான். சோ இப்ப நம்ம வேட்டை புரிஞ்சுக்கலாம். சேல்ஸ் டாக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப அந்த நேம்லயே இருக்கு, வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இதுல 100 ரூபாய் இருக்கு காட்டனோட விலை. இத 10% டாக்ஸ் போட்டாங்கன்னா 10 ரூபாய், மொத்தம் 110 ரூபாய்க்கு இந்த காட்டனை விக்கிறாங்க. சோ இப்ப இவர் அதோட மதிப்பை எவ்வளவு கூட்டுறாரு, 50. அதாவது இதோட மதிப்பு வந்து 50 தான் கூட்டுறாரு. அதுல 10 வந்து என்னதான் போயிருது, டாக்ஸா போயிருந்தனால நமக்கு வெளியே பார்க்கும் போது 40 தான் இதோட மதிப்பு கூட்டுற மாதிரி இருக்கு. ஆனா காட்டனோட மதிப்பை அவரு 50 ரூபாய் கூட்டி 150க்கு விக்கிறாரு. சோ இதுல இப்ப டாக்ஸ் எப்படி விதிப்பாங்க அப்படின்னா, இந்த வேட்ல நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த 150க்கு மொத்தமா என்ன பண்றாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத விதிச்சாங்கல்ல. இப்ப என்ன பண்றாங்க, இதோட மதிப்பு அவர் எவ்வளவு கூட்டியிருக்காரோ அதை மட்டும் தான் என்ன பண்றாங்க, அதுக்கு மட்டும் தான் டாக்ஸ் அப்படிங்கறத விதிக்கிறாங்க. அதனாலதான் இதோட பேர் என்ன, வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரி. எவ்வளவு மதிப்பு அவங்க கூட்டுறாங்களோ அதுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத விதிக்கிறாங்க. அப்ப இங்க இவர் எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணிருக்காரு, மதிப்பை கூட்டியிருக்காரு, 100 ரூபாய்க்கு காட்டனை வாங்கி 150 ரூபாய். அப்ப 50 ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க, அவர் மதிப்பை கூட்டியிருக்காரு. அப்ப அந்த 50 ரூபாய்க்கு 10% நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளவுதான் வரி வரும், 5 ரூபாய் தான் வரும். அப்ப 150, அப்ப கஸ்டமர் கிட்ட போய் போகும்போது எவ்வளவு வரும், 155 ரூபாவா அவங்க கிட்ட போய் சேரும். சோ இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேல்ஸ் டாக்ஸ்ல என்ன பிரச்சனை, அந்த 150 ரூபாய்க்கு மொத்தமாவே என்ன பண்ணிடுறாங்க, வரி அப்படிங்கறத விதிச்சிடுறாங்க. ஆனா வேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எவ்வளவு மதிப்பை கூட்டுறோமோ அதுக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்க, வரி விதிக்கிறாங்க. அப்படி விதிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த பொருளோட ரேட்டும் கம்மி ஆகுது, வரி மேல வரி விதிக்கிறதும் கம்மி ஆகுது. வேட் அப்படிங்கறதே நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்காக வேட்ல இருந்து ஜிஎஸ்டிக்கு மாறணும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன ரீசன் அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப வேட்ல என்ன மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராடக்டோட பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப் ஒரு ஸ்டேட்ல வாங்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல நம்ம லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு 5% அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம கர்நாடகால அதே லேப்டாப்பை வாங்கும் போது அதோட பெர்சன்டேஜ் வந்து 10% விதிக்கிறாங்க. சோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அதோட டாக்ஸ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. சோ இது வந்து வேட்ல ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, மொத்த கண்ட்ரிக்கும் அந்த ப்ராடக்டை எங்க வாங்கினாலும்
அதுக்கு ஒரே டாக்ஸ் ரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்காக தான் வேட்ல இருந்து என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டிக்கு மாறுறாங்க. அப்புறம் வரி மீது வரி விதிக்கிறத தவிர்க்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் டாக்ஸ்ல இருந்து அந்த பெரிய பிரச்சனையை தீர்த்துதார நம்ம வேட் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அதுலயும் சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இந்த வரி மீது வரி தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது. அது எப்படி அப்படிங்கறத நான் ஜிஎஸ்டி எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட், அவாய்ட் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது நிறைய இந்த மாதிரி டாக்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு பெரிய பிரச்சனையே ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இதுல சம்டைம்ஸ் டாக்ஸ் எவேஷனுக்கும் பாசிபிள் இருக்கு, வரி ஏய்ப்புக்கும் பாசிபிள் இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஜிஎஸ்டிக்கு மாறுறோம். இதுல என்ன பண்றாங்க, இந்த சென்ட்ரல்ல கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த டாக்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருது. அதே மாதிரி ஸ்டேட்ல கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த டாக்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருது. நம்மளோட 12th புக்ல கொடுத்திருக்காங்க, இது எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இதே பாயிண்ட் தான் 10th வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல முன்னாடி எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழே இருக்கிற எந்த டாக்ஸ் இப்ப ஜிஎஸ்டிக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ இந்த கீழே இருக்கிற இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. டைரக்டாவே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி செகண்டரி ஹையர் செகண்டரி செஸ் இது வந்து இந்த டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள போயிருச்சா போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்த டேப்லர் காலம் 10th புக்ல இருக்கு. கண்டிப்பா இந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். இப்பதான் நம்ம ஜிஎஸ்டியை பத்தி பார்க்க போறோம். ஜிஎஸ்டினா என்ன, அது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. மொத்தம் நம்மளோட கண்ட்ரில 2 டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கு, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நேர்முக வரி, நம்ம பே பண்ணக்கூடிய வரி அப்படிங்கிறது டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அடுத்து இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி அப்படிங்கிறது டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகாம மறைமுகமா அந்த வரி கவர்மெண்ட் போய் ரீச் ஆகும். இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். அதாவது நம்ம கண்ட்ரில விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் சேவைகளுக்கும் விதிக்கக்கூடிய வரி அப்படிங்கறதா என்னது, ஜிஎஸ்டி. சோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறது இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதாக நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள வச்சு ஜிஎஸ்டியை நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காட்டனோட மதிப்பு 100 ரூபாய், அதுக்கு 10 ரூபாய் வரி விதிச்சு 110 ரூபாவா மாத்துறாங்க. சோ இந்த 110 ரூபாவோட 110 ரூபாவை இவங்க என்ன பண்றாங்க, ஷர்ட்டா மாத்தி 150 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இப்படி 150 ரூபாய்க்கு விக்க இந்த ஆக்கின இந்த பொருளை இப்ப டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ்ல என்ன பார்த்தோம், அதுக்கு 15% வரி விதிச்சு அதை ஷார்ட்டா அப்படியே வித்துறாங்க. இதே இது வேட்ல என்ன பண்றாங்க, எவ்வளவு வேல்யூ கூட்டணுமோ அதுக்கு மட்டும் டாக்ஸ் விதிச்சாங்க. இங்க ஜிஎஸ்டில என்ன பண்றாங்க, இந்த 150 ரூபாய்க்கு தான் மொத்தமாவே என்ன பண்றாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத விதிக்கிறாங்க. அதாவது 10% டாக்ஸ் போட்டா இதுக்கு எவ்வளவு, 15 ரூபாய். இதோட மதிப்பு கூட்டி 165 ரூபாய்க்கு விற்கணும். அப்ப மறுபடியும் இது சேல்ஸ் டாக்ஸ் மாதிரி ஆயிரும்ல. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 15 ரூபாய் இந்த ஷார்ட்டுக்கு இவங்க பே பண்ணக்கூடிய டாக்ஸ், 150 ரூபாய்க்கு பே பண்ணக்கூடிய டாக்ஸ் எவ்வளவு, 15 ரூபாய். ஆல்ரெடி காட்டனுக்கு எவ்வளவு டாக்ஸ், 10 ரூபாய். அப்படிதானா, இந்த 10 ரூபாய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டிய கிளைம் பண்ணிக்கலாம். சோ முன்னாடி சேல்ஸ் டாக்ஸ்ல அந்த மாதிரி கிளைம் பண்ற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்ப எதுக்காக இந்த மாதிரி வேட்ல இருந்து இப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வேட்ல இந்த மாதிரி வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு டாக்ஸ் விதிக்கிறதுல பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஜிஎஸ்டில மொத்தமா அந்த விலையை நிர்ணயிச்சிருங்க, நிர்ணயிச்சுட்டு அதுக்கான டாக்ஸ நீங்க கொடுத்துருங்க. முன்னாடி நீங்க ஒரு டாக்ஸோட சேர்த்து ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த டாக்ஸ நீங்க எங்க கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டில ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, 100 ரூபாய் ஒரு காட்டனை 10 ரூபாய் டாக்ஸோட அவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப இவர் எவ்வளவு டாக்ஸ் விதிக்கிறாங்க, 15 ரூபாய் டாக்ஸ் விதிக்கிறாங்க. சோ இப்ப மொத்தம் 15 ரூபாய் டாக்ஸ்ல 10 ரூபாய் நீங்க ஆல்ரெடி டாக்ஸா கொடுத்துதானே அந்த பொருளை வாங்கியிருக்காங்க. அந்த டாக்ஸை நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமா எங்க கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இப்ப அவங்க எவ்வளவுதான் அந்த டாக்ஸ் வரும், இவங்களுக்கு 5 ரூபாய் தான் டாக்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் என்னதான் ஆகுது, இந்த 5 ரூபாய் தான் டாக்ஸ் ஆகுது. ஆனா சேல்ஸ் டாக்ஸ்ல நம்ம இப்படி கிளைம் பண்ண மாட்டோம்ல, மொத்தம் 15 ரூபாவே டாக்ஸா வச்சுப்போம். வேட்ல என்ன பண்ணாங்க, மதிப்பு கூட்டுறத பொறுத்து அது என்ன ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும், 5 ரூபாய் தான் அதோட வேல்யூ டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ அப்படியே நம்ம 155 ரூபாய் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கிறோம். சோ அடுத்து இந்த ஜிஎஸ்டில என்ன பண்றாங்க, அந்த 10 ரூபாவை கிளைம் பண்ணிக்கிறாங்க. கிளைம் பண்ணி 5 ரூபாவை என்ன பண்றாங்க, அந்த டாக்ஸ பிக்ஸ் பண்ணிடுறாங்க.
சோ மறுபடியும் அந்த ஷேர்ட்டோட ரேட் அப்படிங்கிறது வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் அதே தான் இருக்க போகுது. சோ இந்த ஐடிசியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐடிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்புட் டாக்ஸ் எது, இந்த ஷர்ட்டோட இன்புட் டாக்ஸ். இதுல இருந்து வாங்கும் போது இதான இன்புட், இதுக்கு இப்படி வாங்கும் போது ஒரு டாக்ஸ் எவ்வளவு, 10 ரூபாய். அதுதான் இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறது. சோ முன்னாடி எக்ஸாம்பிள்ல இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறது 10 ரூபாய். இப்ப அவுட்புட் டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வெளியே போகும்போது ஒரு டாக்ஸ் விதிக்கிறாங்க. அது எவ்வளவு, 15 ரூபாய். சோ இவங்க இதை எவ்வளவு ஐடிசில இருந்து கிளைம் பண்ணிக்கலாம், இன்புட் டாக்ஸ் மட்டும் அவங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். இதுல இன்புட் டாக்ஸ் என்னது, 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் என்ன ஆகும், அவங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதுதான் என்னது, இதுக்கான ஃபுல் ஃபார்ம் ஐடிசி. ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட். 10 ரூபாய் கிரெடிட் ஆகுறதுனால மீதி எத்தனை ரூபாய் தான் அந்த பொருளுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்படுது, 5 ரூபாய் தான் விதிக்கப்படுது. சோ மறுபடியும் அந்த டாக்ஸ் அங்க ரீச் ஆகும் போது 155 ரூபாய். அப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி வேல்யூ ஆடட்ல மட்டும் டாக்ஸ் விதிக்கிறதுல நிறைய பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஜிஎஸ்டிக்கு இப்படி கொண்டு வராங்க. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன், சேல்ஸ் டாக்ஸ், வேட், ஜிஎஸ்டி. சோ இந்த மூணே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாபிக் ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ், வேட் அண்ட் ஜிஎஸ்டி. இப்போ 3 நம்ம பார்த்துட்டோம், விற்பனை வரி, வேட், ஜிஎஸ்டி. சோ இந்த 3 புரிஞ்சவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸியா புரியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி. விற்பனை வரி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, மல்டி பாயிண்ட் டாக்ஸ். மல்டி பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் டாக்ஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காட்டன், அடுத்த ஷர்ட், இப்படி ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாங்க, டாக்ஸ் அப்படிங்கறத விதிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சோ அதுதான் என்னது, மல்டி பாயிண்ட் டாக்ஸ் வித் காஸ்கேடிங் எஃபெக்ட். காஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா வரி மேல் வரி விதிக்கிறது தான் என்னது, காஸ்கேடிங் எஃபெக்ட். அப்ப சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது அப்படிதானே இருந்துச்சு. சோ அதுதான் சொல்றாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேட் வாஸ் மல்டி பாயிண்ட் டாக்ஸ் வித்தவுட் காஸ்கேடிங் எஃபெக்ட். அதாவது வேட் அப்படிங்கிறது என்னது, நிறைய ஸ்டேஜ்ல தான் கலெக்ட் பண்றாங்க, பட் அந்த வரி மேல் வரி விதிப்பு அப்படிங்கிறது வேட்ல இல்ல அப்படிங்கறத இந்த பாயிண்ட்ல குறிப்பிடுறாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 1 பாயிண்ட் டாக்ஸ். எதுக்காக அதை 1 பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒவ்வொருத்தரும் டாக்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி கிளைம் பண்ணும்போது லாஸ்டா கஸ்டமர் கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணுது, அந்த மொத்தமான வரி அப்படிங்கிறது போய் சேருது. அவர் மட்டும் தானே அந்த டாக்ஸ கிளைம் பண்ண முடியாது, அப்படியே அந்த டாக்ஸ என்ன பண்ணும், கட்டி ஆகணும். சோ அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க, 1 பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ல என்ன பண்றாங்க, அந்த 10 ரூபாவை கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது இந்த மேனுபேக்சரர் வாங்கி, ஹோல்சேலர் வாங்கி, ரீட்டைலர் வாங்கும் போது மேனுபேக்சரர் என்ன பண்ணிடுவாரு, கிளைம் பண்ணி வாங்கிடுவாங்க. அடுத்து ஹோல்சேலர் என்ன பண்ணிடுவாங்க, அதை கிளைம் பண்ணி வாங்கிடுவாங்க. அடுத்து ரீட்டைலர் என்ன பண்ணிடுவாங்க, அதை கிளைம் பண்ணி டாக்ஸ வாங்கிடுவாங்க. அப்ப லாஸ்டா டாக்ஸ் யார் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும், கஸ்டமர் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 1 பாயிண்ட் டாக்ஸ் வித்தவுட் காஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம், முன்ன இன்டைரக்ட் டாக்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அடுத்து வேல்யூ ஆடட் டாக்ஸ பத்தி ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது யாரு கொண்டு வந்திருப்பாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ செல்லையா கமிட்டி அப்படிங்கிறவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவர் தான் நம்ம இந்தியாவோட வரியில ஒரு பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் அவர் தான். அதனாலதான் நம்ம அவரை என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் டாக்ஸ் ரிஃபார்ம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காக நம்ம வேட்ல இருந்து ஜிஎஸ்டிக்கு மாறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம்பிள நீங்க தெரியலன்னா மறுபடி போட்டு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, எந்த டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதோட ஸ்லோகன் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலிங், அப்புறம் ரீசெண்டா நடந்த மீட்டிங், இதை பத்தி எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.